வினோத் தல கூட்டணி 3வது முறையா இணைஞ்சு செஞ்ச திரைப்படம் துணிவு. இந்த படத்தோட பிளாக் பஸ்டர் சக்சஸ் ஏகேவை இன்னும் நல்ல ஸ்கிரிப்ட்ஸை சூஸ் பண்ணி அடுத்தடுத்து ஹிட் படங்களை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தீவிர முனைப்பை கொடுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஆமாங்க, பல வருடங்களா வெளியான அஜித் திரைப்படங்கள் செய்யாத வசூல சுமார் 300 கோடிகள் வரை துணிவு திரைப்படம் கலெக்ட் பண்ணி கொடுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த வருஷம் அஜித்துக்கு ஒரு சிறப்பான தொடக்கமா அமைஞ்சிருக்கு. பொதுவா அஜித் அவர்கள் இயக்குனரை தேர்வு செய்யறதே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். எதிர்பார்க்காத காம்போ அண்ட் கதை அம்சம் அதுல இருக்கும். அப்படி 2022 செப்டம்பர்லயே விக்னேஷ் சிவன் இயக்கத்துல லைகா தயாரிப்புல அனிருத் இசையில AK62 அறிவிப்பு வெளியான நாள்ல இருந்தே ரசிகர்கள் ஒரு பக்கம் ரொம்பவே ஹாப்பியா இருந்தாலும் விக்னேஷ் சிவனை ஏன் தல சூஸ் பண்ணாரு, வேற யாராவது இயக்குனரை காம்போ போட்டு இருக்கலாமே, இப்படிலாம் கமெண்ட் பரவ விக்னேஷ் சிவன் தீவிரமா ஸ்கிரிப்டிங் ஒர்க்ல இறங்கினாரு. ஆனா பல்வேறு காரணங்களால அஜித்துக்கும் லைகாவுக்கும் முதல் பாதி கதை பிடிச்ச அளவுக்கு செகண்ட் ஆஃப் கதை பிடிக்காம போனதால விக்னேஷ் சிவன் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு காமன் முடிவை எடுத்து அடுத்து எந்த இயக்குனர் ஸ்ட்ராங் ஸ்டோரி லைனோட வராங்களோ அவங்கள ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு இருந்தாங்க. பல இயக்குனர்கள் கிட்ட தல கதை கேட்டு மகிழ் திருமேனி கதையை ஓகே பண்ணாரு. அண்ட் அந்த செய்தி சோசியல் மீடியாவில் பரவ துவங்க தல பிறந்த நாளுக்கு டைட்டில் ரிலீஸ் மற்றும் இயக்குனர் யாரு அப்படிங்கிற ஒரு பக்காவான அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. வழக்கம் போல ஏகேவோட வி சென்டிமெண்ட் இதுலயும் தொடர்ந்து 5வது முறையா இருக்கு. விடாமுயற்சி, மகிழ் திருமேனி ஆன்போர்ட் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வர தல ரசிகர்கள்லாம் தெரிக்க ஆரம்பிச்சாங்க. அண்ட் இதுல ஒரு காமனான விஷயம் என்னன்னா அனிருத் அவர்கள் தான் இசையமைக்கிறாரு. அண்ட் துணிவு படத்துக்கு அப்புறமா நீரவ் ஷா மீண்டும் இந்த படத்திலையும் ஒளிப்பதிவு பண்றாரு. ஏகே இப்ப டூர்ல இருக்கிறதால அதை முடிச்சிட்டு வந்ததுமே ஷூட் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. வெறும் 50 நாட்கள்ல இந்த படத்தை முடிச்சு வெளியிட இருக்காங்களாம். அண்ட் இப்போ ஒரு எக்ஸ்க்ளூசிவ் தகவல் பரவிக்கிட்டு வருது. அது என்னன்னா இந்த படத்தோட டைரக்டரான மகிழ் திருமேனி அவர்களோட சம்பளம் பத்தின தகவல் தான். எஸ், சுமார் 10 கோடிகள் லைகா இந்த படத்துக்காக அவருக்கு கொடுத்திருக்காங்களாம். அண்ட் இதுல அனிருத் அவர்கள் வாங்கக்கூடிய சம்பளம் 8 கோடிகள் அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் இந்த விடாமுயற்சி திரைப்படம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆனா 2 பிளாக் பஸ்டர் கொடுத்து அஜித்தோட மார்க்கெட் எங்கேயோ போகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. கண்டிப்பா இந்த படம் ஹிட் ஆகும் பட்சத்துல அஜித்தோட மார்க்கெட் வேல்யூ ஏறி அண்ட் அவரோட சம்பளமும் உயரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது.